மங்களம் மாதனோ श्री रामचंद्र कृपालो भज मन हरण भव भय दारुणो श्री रामचंद्र कृपालो भज मन हरण भव भय दारुणो नवकंजलोचन कंच मुखकर कंच पद கஜாருணவோ. இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை செகுலாரிசம், அதாவது மதச்சார்பின்மை என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. இந்திய மக்களுக்கு வெவ்வேறு விதமான மதங்கள் இருக்கலாம், ஆனால் இந்திய அரசுக்கு எந்த விதமான மதமும் கிடையாது. ஆனால் சமீபத்தில் ஜனவரி 22 நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ராமர் கோயில் அயோத்தியில் திறக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக அதன் மீதான தீர்ப்பு, அதற்கு முன்னதான பாபர் மசூதி இடிப்பு, அதற்கு முன்னதான ராம ஜென்ம பூமி என்ற முன்னெடுப்பு என சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக நீடித்த ஒரு வரலாற்று நிகழ்வை பின்னணியாக கொண்ட இந்த சம்பவத்தை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். வாருங்கள், நான் கலைச்செல்வன். அடிக்கடி சொல்றீங்களே, அது யாருங்க? 1990களில் இந்தியாவின் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சிய ஞாயிற்றுக்கிழமை தோறும் 9 மணிக்கு எல்லாரோட வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அந்த தொடர் ராமாயணம். இது சாதாரணமாக தோணலாம், ஆனா இந்த தொடர் நிகழ்வு பாபர் மசூதி சர்ச்சை, ராமர் கோயில் கட்டுமானம் போன்ற 2 விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கலாம் என தோணுது. நம்ம பள்ளிக்கூடங்களிலேயே ராமாயணம் படிச்சிருப்போம். பெரும்பாலும் கதா காலட்சேபம், வால்மீகி எழுதின ராமாயணம், கம்பர் எழுதின ராமாயணத்தை பற்றின பட்டிமன்றம், இப்படி தொடர்ச்சியாக சமூகத்துல, சொல்லப்போன தமிழ் சமூகத்திலையும் ராமாயணம், ராமர் குறித்த விஷயங்களை நாம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது நம்ம ஆள் மனசுல ராமர் பற்றின ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. இந்த ராமர் யார்? ராமர் இந்து மத கடவுளான விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக கருதப்படுறார். இந்த ராமரோட பாலராமர், ராம் லல்லா அப்படின்னு செல்லமாக இந்தியில அழைக்கிறாங்க. அந்த கோயில் பற்றின சர்ச்சை தான் இப்ப நம்ம பேச போறோம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அயோத்தி மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை நிர்வாகத்தால சுமார் 2.5 ஏக்கர் நிலத்துல லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தால எழுப்பப்பட்ட கட்டுமானம் தான் இந்த ராமர் கோயில். அதை நம்ம பிரதமர் ஜனவரி 22 2024 திறந்து வைத்தார். இது இந்த தலைமுறைக்கு தெரியும். ஆனா இந்த நிகழ்வு தன்னிச்சையா இப்போது நிகழல. இது பல நிகழ்வோட தொடர்ச்சியா இங்க நடக்குது. அந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்ப பார்க்கிற வரலாறு எங்க இருந்து தொடங்குதுன்னா, பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிற ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்குது. அதாவது 16ஆம் நூற்றாண்டுல மன்னர் அவுரங்கசீப், முகலாயர்களின் மன்னர் அவுரங்கசீப் ராமர் பிறந்த இந்த ராம ஜென்ம பூமி மீது பாபர் மசூதி அப்படிங்கிறத கட்டுனதா நம்பப்படுது. இதை முன்னிட்டு 1850களிலேயே ஒரு விதமான மத கலவரம் அப்பவே தொடங்கிச்சு. சமீப கால வரலாறு எப்போ
தெளிவா ஆரம்பிக்குதுன்னா 1980களில் சங்க பரிவாரை சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் இந்துக்களுக்காக அந்த பாபர் மசூதி இருந்த இடத்த இடிச்சு விட்டு அங்க ராமர் கோயிலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை ராமர், அதாவது இந்தி மொழியில ராம் லல்லா அப்படின்னு அழைக்கப்படுது. 1989ல சர்ச்சைக்குரிய மசூதியை ஒட்டின நிலத்துல விஸ்வ இந்து பரிஷத் ராமர் கோயிலுக்கு அப்பவே அடிக்கல் நாட்டிட்டாங்க. இந்த முன்னெடுப்பு போக 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 பெரிய விஷயமா மாறி 1992 டிசம்பர் 6 அன்று ஒரு பெரிய கரசேவகர்கள் கூட்டம் சுமார் லட்சக்கணக்கில் அயோத்தியில கூடுறாங்க. அந்த கூட்டத்தோட முடிவு வன்முறையா மாறுது. வன்முறையோட முடிவு பாபர் மசூதி முற்றிலுமா தகர்க்கப்படுது. இப்படியாக டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பு இந்தியா முழுவதுமாக மத கலவரங்கள் நடக்குது. முக்கியமாக இந்த மத கலவரங்கள் மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இப்படியான இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல ரொம்ப மூர்க்கத்தனமா நடக்குது. இந்த கலவரங்கள்ல சுமார் 2000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் டிசம்பர் 7 அன்று வந்த நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் என்ன சொல்லுதுன்னா, இதோட தொடர்ச்சி இந்தியால மட்டும் இல்ல பாகிஸ்தான்லயும் மத கலவரங்கள் நடந்தது. இதனால சுமார் 30 இந்து கோயில்கள் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லுது. இந்திய தொல்லியல் துறை 1978 மற்றும் 2003 ஆகிய ஆண்டுகள்ல இந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பணியை மேற்கொள்றாங்க. அதுல ஒரு கோயில் இருந்ததற்கான எச்சங்கள் இருக்குது அப்படிங்கிற சில ஆதாரங்களை அவங்க திரட்டுறாங்க. இந்த ஆதாரம் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் காரணமா அமையுது. ஆனா இந்த எச்சங்கள் ஒரு சமயம் சார்ந்த ஒரு கோயில் இருந்ததற்கான எச்சமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதை தவிர்த்து அது ராமர் கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா அது அமையல. அதனாலேயே முஸ்லிம்கள் தங்களோட மசூதி கட்டுவதற்காக 22 கிலோமீட்டர் அயோத்தியிலிருந்து தள்ளி இருக்கிற தன்னிப்பூ கிராமத்துல 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அங்க மசூதி கட்டிக்கலாம், அதுல இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல குறிப்பிடுது. ஆனா பிப்ரவரி 2022 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு ராமர் கோயிலை கட்டுவதற்கான பணிகளை முன்னெடுக்குது. ஆனா அதே நேரத்துல மசூதி கட்டுவதற்கான எந்த பணிகளும் இதுவரை செய்யப்படவில்லை. 9 நவம்பர் 2019 அந்த நாள்ல உச்ச நீதிமன்றம் இந்த ராமர் கோயில் கட்டுமானத்திற்கான தீர்ப்பை வழங்குது. தலைமை நீதிபதி தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கு. அந்த தீர்ப்போட முடிவு எப்படி இருக்கு? ராமர் கோயில் 2.7 ஏக்கர் நிலத்துல கட்டுமானம் செய்து கொள்ள ஒரு அறக்கட்டளை அமைச்சு அந்த அறக்கட்டளை மூலமா அரசு அந்த பணியை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 5 ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கி, குறிப்பா சொல்லணும்னா உத்தரப்பிரதேச வக்பு வாரியத்திடம் கொடுத்து அந்த பணியையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல சொல்லுது. டிசம்பர் 6 பெரும்பாலும் இந்தியாவில் டிசம்பர் 6 ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற நாள். அதுக்கப்புறம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற நாள் அமைஞ்சது நவம்பர் 9, 2019 அயோத்தி வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின நாள். அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடியே அயோத்தி மற்றும் சுற்றுப்புறங்கள்ல 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பாதுகாப்பான ஒரு இடமா அறிவிக்கப்பட்டது. அருகில் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா,
மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களும் உசார்படுத்தப்பட்டன. முக்கிய நகரங்களான பெங்களூர், லக்னோ, போபால், ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களும் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. மேலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நாள்ல ஜம்மு காஷ்மீர், தில்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல உள்ள கல்வி நிலையங்களுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது. 2010 அலகாபாத் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் சரியானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை கொடுத்த விடயத்தோட அடிப்படையில உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வடிவமைச்சது. அதாவது அந்த இடத்துல பாபர் மசூதி ஒரு கோயிலுக்கு மேலதான் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது சரி அப்படி என்றது. இப்படியாக 1045 பக்க தீர்ப்பு எழுதப்பட்டது. சீக்கிய குருமார்கள் ஒருவரான குருநானக் 1510 மற்றும் 1511 ஆகிய ஆண்டுகள்ல இந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல குழந்தை ராமரை வணங்கியதா இருக்கிற ஒரு விடயத்தையும் நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். மேலும் 1857 நிகாங் சீக்கிய அமைப்பினரும் அந்த இடத்துல ராமர் கடவுளை வழிபட்டதற்கான சான்றுகள் இருப்பதாக சொன்னதையும் நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த சர்ச்சைக்குரிய நிலப்பரப்பின் மீதான உரிமையை சன்னி வக்பு வாரியம் நிரூபிக்க தவறிவிட்டதா உச்ச நீதிமன்றம் சொன்னது. அதே நேரத்துல இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் எனவும் சொன்னது. அத பெரும்பான்மையான இந்து மக்களோட நம்பிக்கையின் அடிப்படையில அந்த தீர்ப்பை வழங்குச்சு. இவ்வழக்குல இன்னொரு மனுதாரரான நிர்மோகி அக்வாரா அவங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது. உச்ச நீதிமன்றம் இதன் மீது வழங்கிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் ஒரு பக்கம் ராமர் கோயில் கட்டச் சொல்கிறது, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்காக 5 ஏக்கர் நிலப்பரப்பில் மசூதியும் கட்டச் சொல்கிறது. ஆனால் அரசு ராமர் கோயிலை கட்டி திறந்து விட்டது. ஆனால் மசூதி கட்டுமானத்திற்கான ஒரு பணியும் தொடங்கப்படவில்லை. இப்போதுதான் இந்த மதச்சார்பின்மை செக்குலரிசம் குறித்த கேள்வி எழுகிறது. இந்திய தொல்லியல் துறை ASI 1978 மற்றும் 2003 நடத்தின அகழ்வாராய்ச்சியில அந்த இடத்துல ஒரு கோயில்கள் இருந்ததுக்கான சான்று இருப்பதற்கான ஆதாரங்களை அது உச்ச நீதிமன்றத்துல சமர்ப்பிக்குது. ஆனா அது ராமர் கோயிலோட இதுதானா என்ற ஒரு விடயத்தை அது நிரூபிக்கல. ஆனா இந்த அகழ்வாராய்ச்சி முடிவு கூட உச்ச நீதிமன்றத்துல அங்க ராமர் கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியா சமர்ப்பிக்கப்பட்டது. பெரும்பாலும் தீர்ப்பை எழுதுற நீதிபதியோட பெயரை அந்த தீர்ப்போட கடைசியில குறிப்பிடுவது வழக்கம். ஆனா இந்த தீர்ப்பை 5 நீதிபதிகளும் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயத்த கடைசி வர அதுல குறிப்பிடாதது அதுவும் சில கேள்விக்குறிகளை எழுப்புது.